Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான இனிப்பு கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். சோளம் சிறுதானிய வெள்ளைச்சோளத்தை வச்சு நம்ம கொழுக்கட்டை பண்ணலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன். இதை நம்ம மிஷினில் கொடுத்து திரித்து வாங்கிக்கலாம். நீங்கள் மிக்சியில் திரிக்கிறதா இருந்தால் நல்லா திரிச்சிட்டு 2 தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாசம் வந்து செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நெய் என்ன சேர்க்கணும்னு இல்லை, வெறும் வானலிலேயே நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். பருப்பு வறுப்பட்டாக்கில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, நீங்கள் ப்ரௌன் எள்ளு கூட சேர்த்துக்கலாம். பருப்பு இருக்கிற சூட்லேயே வந்து உங்களுக்கு எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் துருவல் நம்மளுடைய விருப்பம் தான், நீங்கள் அதிக அளவில் கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்ல வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். தேங்காய் துருவல் பருப்பெல்லாம் நீங்கள் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொழுக்கட்டை வந்து 2 நாள் ஆனாலும் வெளியிலேயே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னே அவசியம் இல்லை, கெட்டு போகாது. இந்த மாதிரி தேங்காய் துருவல் உதிரியாக வறுப்பட்டாக்கில் நம்ம எடுத்து வச்சிடலாம். 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம். பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன். இதுக்கு 1/2 கப் வெல்லம் வந்து ஒரு மைல்டான ஒரு இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இதோட வெல்லம் அதிகமாக எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். சோளம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி அப்படியே க்ளீன் பண்ணி திரிச்சிடலாம். இதை வறுத்து தான் திரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிட்டிக்கை போல் உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்கு தான் சேர்த்துக்கிறோம். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நீங்கள் வெல்லம் இலக்குறீங்க இல்லையா, அதில் கூட ஏலக்காய் தட்டி போட்டு நம்ம இலக்கி எடுத்துக்கலாம். இல்லது இந்த மாதிரி பவுடர் பண்ண ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொதிக்க வச்சுருக்க வெள்ளை தண்ணியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துடலாம். நல்ல சூட்டோடையே சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்திருந்த 1 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை தண்ணி கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணையிலேயே நமக்கு சூடு கொஞ்சம் ஆறிடும். நம்ம கையால் பிடிக்கிற அளவுக்கு சூடு வந்துடும். மாவு உங்களுக்கு சரியான பதத்தில் இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சோள மாவோ அரிசி மாவோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி தட்டில் தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் ஸ்டீமர் பிளேட்டில் கூட வேக வச்சுக்கலாம். இட்லி தட்டில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டால் இந்த சோள கொழுக்கட்டை நல்ல வாசமாக இருக்கும். ஒட்டெல்லாம் செய்யாது, நெய் தடவினா ஒரு நல்ல ஒரு வாசம் இருக்கும். கொழுக்கட்டை நம்ம நார்மலாக நமக்கு என்ன சைஸில் வேணுமோ, பிடி கொழுக்கட்டைனா பிடியாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இல்லை இது வந்து சின்ன சின்னதாக உருட்டி கூட வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம அரிசி கொழுக்கட்டையோட வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். ஒரு 8 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டெல்லாம் செய்யாது. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல நமக்கு எள்ளு பருப்பெல்லாம் போட்டு வறுத்துருக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்குங்க. இது வெளியிலேயே வச்சுக்கலாம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. லேசாக காற்று படுற மாதிரி ஒரு சல்லடை தட்டு போட்டு மூடி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் கூட வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.